ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வர்றது எல்லாம் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணவங்க சொன்னதை வச்சு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மசால்ஜியாக இருக்கட்டும், வாட்ச்மேனாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்கும். எப்படியும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சு தான் இருப்பீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் வச்சு கூட ப்ரமோஷன் இருக்கும். இல்லைன்னா உங்களோட 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ப்ரமோஷனோட இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. வருஷம் கவர்மெண்ட் என்னென்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கும் இருக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் 3000 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் சேலரி ஸ்டார்டிங் 25,000னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த 3000 இன்க்ரிமெண்ட் சேர்த்து 28,000 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். உங்களுக்கு கோர்ட்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்போ வேணால் கோர்ட் லீவோ அப்போலாம் உங்களுக்கும் லீவ் உண்டு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜோட ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும். எப்போவுமே அவங்க கூட தான் ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் ஆர் லேப்டாப் எல்லாமே எடுத்து தர்ற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலை கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து மசால்ஜியோட வேலை என்னன்னா, கோர்ட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஜட்ஜ் ரூமை சுத்தமாக வச்சுக்கணும். லைக் எப்படின்னா இந்த பெருக்கிறது, மாப் போட்டு துடைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்த மசால்ஜிக்கு ஜட்ஜு வீட்டில் வேலை கிடைச்சதுன்னா அவங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். லைக் அதே மாதிரி தான் பெருக்கணும், மாப் போட்டு துடைக்கணும். ஜட்ஜோட வீட்டை எப்போ க்ளீனாக வச்சுக்கணும். ப்ளஸ் ஜட்ஜுக்கு தேவையான ஹெல்ப்போ அது என்னவோ கூட நின்று அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வாட்ச்மேனோட வேலை என்னவா இருக்கும்னா, ஜட்ஜு வரும்போது டோர் ஓப்பன் பண்ணுறது. லைக் இப்போது ஜட்ஜு வரும்போது காரில் எதுவும் வந்தாருன்னா டோர் அவங்க தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வர்றது போகிறது மாதிரியான ஒர்க்கும் அவங்களுக்கு தான் இருக்கும். மேபி கோர்ட்டில் சண்டே எதுவும் நடந்தால் நடக்க விடாம மாதிரி பார்த்துக்கிறது, ப்ளஸ் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமும் வாட்ச்மேன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வாட்ச்மேனாக இருக்கும்போது ஜட்ஜி வீட்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கும் சண்டேல லீவ் இருக்கும். ஒரு சில டைமில் சாட்டர்டேஸ்லேயும் லீவ் இருக்கும். வாட்ச்மேன் கடைக்கு போயிட்டு வரணும், ப்ளஸ் கார் க்ளீன் பண்ணணும். அந்த டைமில் ஜட்ஜி என்னென்ன வேலையெல்லாம் சொல்கிறாரோ நீங்கள் அவர் கூட சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வாட்ச்மேனோட ஒர்க்கு ஜட்ஜி வீட்டில் வேலை கிடைச்சா. அடுத்து சேலரி பொறுத்த வரையிலும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் 21,000 வரும். கவர்மெண்ட் கொடுக்குற அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 25,000 கொடுப்பாங்க. பிடிப்பு போக மாதம் நம்ம கையில் 22,000 இருக்கும். இயர்லி ஒன்ஸ் நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும். கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா லீவும் உங்களுக்கும் அப்ளிகேபிள் ஆகும். தேங்க்யூ.